ஹல்லேலூயா. தேவனாகிய கர்த்தரை நாம் எல்லாருமாக நமக்கு அடைக்கலமாய், நமக்கு ஆதரவாய், நமக்கு துணையாய் இருந்த தேவனை நன்றி செலுத்தி இந்த வேளையிலே உற்சாகமாய் கரங்களை தட்டி நாம் பாடுவோம். அடைக்கலமே உமதடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே ஆக மகிழ்ந்தே, கர்த்தர் நீ செய்த நன்மைகளை நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கர்த்தர் நீ செய்த நன்மைகளை நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. அளவற்ற அன்பினால் அணைப்பவரே, எண்ணற்ற நன்மையால் நிறைப்பவரே. அளவற்ற அன்பினால் அணைப்பவரே, எண்ணற்ற நன்மையால் நிறைப்பவரே. மாசில்லாத நேசரே, மகிமை பிரதாபா, பாசத்தாலும் பாதம் பற்றிடுவேனே. மாசில்லாத நேசரே, மகிமை பிரதாபா, பாசத்தாலும் பாதம் பற்றிடுவேனே. அடைக்கலமே உமதடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே ஆக மகிழ்ந்தே, கர்த்தர் நீ செய்த நன்மைகளை நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கர்த்தர் நீ செய்த நன்மைகளை நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கர்த்தரே உம் செய்கைகள் பெரியவைகளே, சுத்தரே உம் செயல்கள் மகத்துவமானதே. கர்த்தரே உம் செய்கைகள் பெரியவைகளே, சுத்தரே உம் செய்கைகள் மகத்துவமானதே. நித்தியரே உம் நியாயங்கள் என்றும் நிற்குமே, பக்தரின் பேரின்ப வாக்கியமிதே. நித்தியரே உம் நியாயங்கள் என்றும் நிற்குமே, பக்தரின் பேரின்ப வாக்கியமிதே. அடைக்கலமே உமதடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே ஆக மகிழ்ந்தே, கர்த்தர் நீ செய்த நன்மைகளை நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கர்த்தர் நீ செய்த நன்மைகளை நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. என்னை என்று மோதித்து நடத்துபவரே, கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுபவரே. என்னை என்று மோதித்து நடத்துபவரே, கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுபவரே. நடக்கும் வழிதனை காட்டுபவரே, நம்பி வந்தோரை கிருபை சூழ்ந்து கொள்ளுவே. நடக்கும் வழிதனை காட்டுபவரே, நம்பி வந்தோரை கிருபை சூழ்ந்து கொள்ளுவே. அடைக்கலமே உமதடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே ஆக மகிழ்ந்தே, கர்த்தர் நீ செய்த நன்மைகளை நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கர்த்தர் நீ செய்த நன்மைகளை நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கரம் பற்றி நடத்தும் கர்த்தர் நீரல்லோ, கூப்பிட்ட என்னை குணமாக்கி நீரல்லோ. கரம் பற்றி நடத்தும் கர்த்தர் நீரல்லோ, கூப்பிட்ட என்னை குணமாக்கி நீரல்லோ. குழியில் விழாதபடி காத்து கொண்டீரே, அழுகையை களிப்பாக மாற்றிவிட்டீரே. குழியில் விழாதபடி காத்து கொண்டீரே, அழுகையை களிப்பாக மாற்றிவிட்டீரே. அடைக்கலமே உமதடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே ஆக மகிழ்ந்தே, கர்த்தர் நீ செய்த நன்மைகளை நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கர்த்தர் நீ செய்த நன்மைகளை நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. பாவங்களை பாராதென்னை பற்றி கொண்டீரே, சாபங்களை நீக்கி சுத்த உள்ளம் தந்தீரே. பாவங்களை பாராதென்னை பற்றி கொண்டீரே, சாபங்களை நீக்கி சுத்த உள்ளம் தந்தீரே. ரட்சண்யத்தின் சந்தோஷத்தை திரும்ப தந்தீரே, உற்சாக ஆவி என்னை தாங்க செய்தீரே. ரட்சண்யத்தின் சந்தோஷத்தை திரும்ப தந்தீரே, உற்சாக ஆவி என்னை தாங்க செய்தீரே. அடைக்கலமே உமதடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே ஆக மகிழ்ந்தே,
கர்த்தர் நீ செய்த நன்மைகளை நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கர்த்தர் நீ செய்த நன்மைகளை நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நீ செய்த நன்மைகளை நித்தம் நித்தம் நாம் நினைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவதற்கு காரணம் என்ன தெரியுமா? அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தன. அவரை நோக்கி பார்த்த முகங்கள் வெட்கப்பட்டு போகவே இல்லை. கூப்பிட்ட நேரத்திலெல்லாம் நமக்கு பதில் தந்து நமக்கு ஆதரவாய் துணையாளராய் தேற்றரவாளனாய் இருந்தபடியினாலே ஆண்டவர் இந்த வேளையிலே மகிமைப்படுத்தி கர்த்தருடைய நன்மைகளை நினைத்தவர்களாக உற்சாகமாய் தேவனை மகிமைப்படுத்துவோம். உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. நம்பினோரை நீ மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. நம்பினோரை நீ ஆமென் தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. உடைந்த பாத்திரம் என்று நீர் எவரையும் தள்ளுவதில்லை. உடைந்த பாத்திரம் என்று நீர் எவரையும் தள்ளுவதில்லை. ஒன்றுக்கும் உதவாதோர் என்று நீர் எவரையும் சொல்லுவதில்லை. ஒன்றுக்கும் உதவாதோர் என்று நீர் எவரையும் சொல்லுவதில்லை. இயேசு மகாராஜா எங்கள் நேசா இரக்கத்தின் சிகரம் நீரே. இயேசு மகாராஜா எங்கள் நேசா இரக்கத்தின் சிகரம் நீரே. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. நம்பினோரை நீர் மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. நம்பினோரை நீர் மறப்பதில்லை. ஆமென் தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. ஏழைகளின் பலன் நீரே. எளியோரின் நம்பிக்கை நீரே. ஏழைகளின் பலன் நீரே. எளியோரின் நம்பிக்கை நீரே. திக்கற்றோர் வேதனை அறிந்து உதவிடும் தகப்பன் நீரே. திக்கற்றோர் வேதனை அறிந்து உதவிடும் தகப்பன் நீரே. இயேசு மகாராஜா எங்கள் நேசா இரக்கத்தின் சிகரம் நீரே. இயேசு மகாராஜா எங்கள் நேசா இரக்கத்தின் சிகரம் நீரே. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. நம்பினோரை நீர் மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. நம்பினோரை நீர் மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. நம்பினோரை நீர் மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை எல்லாரும் சொல்லுவோம். ஹல்லேலூயா. உம்மை நம்பி வந்த ஒருவரையும் ஆண்டவரே நீர் மறந்து விடுகிற தேவன் அல்ல. நீர் அவர்களை கைவிடாமல் கடைசி மட்டும் நீர் வழிநடத்த வல்லமை உள்ளவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. நம்பினோரை
போவதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு நான் வெட்கப்படவே மாட்டேன் ஆண்டவரே. கைவிடப்படுவதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. நம்பினோரை நீர் மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. நம்பினோரை நீர் மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை நம்பினோரை நீர் நம்பினோரை நீர் மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. நம்பினோரை நீர் மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்றைக்கு எலியா தீர்க்கதரிசி கர்த்தருடைய சமூகத்திலே வைராக்கியமாய் இருந்த ஒரு தேவ மனிதன், ஒரு தீர்க்கதரிசி. ஆனால் அந்த எலியா தீர்க்கதரிசிக்கும் அங்கே அந்த ஏசபேலின் மூலமாக ஒரு பயம், ஒரு நெருக்கம் உண்டானது. ஆனாலும் எலியா சோர்ந்து போகவில்லை. கர்த்தருடைய தீர்க்க தரிசனத்திலே உறுதியாயிருந்தார். அவர் சொல்லும் பொழுது சொல்லுகிறார், ஆகாபை நோக்கி ஒரு உள்ளங்கை மேகம் வெளியே தெரியும், போய் பார் என்று தன்னுடைய தீர்க்கதரிசிகளின் புத்திரரிடத்திலே சொல்லி அனுப்பி உள்ளங்கை மேகம் தெரிகிறதா என்று பார்த்தார். ஆனால் உள்ளங்கை மேகம் ஒரு பெரிய மழையை கொண்டு வந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கும் நம்முடைய நடுவிலே பரிசுத்த ஆவியானவருடைய அந்த அபிஷேக மழையை நம்முடைய நடுவிலே கொண்டு வரத்தக்கதாக ஒரு உள்ளங்கை மேகம் எழும்பட்டும் ஆண்டவரே. ஒரு உள்ளங்கை மேகம் எழும்பி இந்த நாளிலே என்னை மழையாய் நனைக்கட்டும், நதியாய் எனக்குள்ளே பாயட்டும் ஆண்டவரே என்று சொல்லி நாம் எல்லாரும் கேட்கும் பொழுது இந்த நாளில வந்திருக்கிற நம் ஒவ்வொருவரையும் அந்த உள்ளங்கை மேகம் அபிஷேகத்தின் மழையை நம்மேலே நனைய பண்ணுகிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? ஆண்டவர் இந்த நாளிலே என்னை அபிஷேகிக்க போகிறார். ஆண்டவர் இந்த நாளிலே எனக்கு புதிய பலனை தரப்போகிறார். இந்த நாளில புதிய கிருபை எனக்கு தரப்போகிறார். ஹல்லேலூயா. ஒரு உள்ளங்கை மேகம் எழும்பட்டுமே, பெருமழையாய் பெய்யட்டுமே. ஒரு உள்ளங்கை மேகம் எழும்பட்டுமே, பெருமழையாய் பெய்யட்டுமே. எல்லாரும் பாடுவோம். ஒரு உள்ளங்கை மேகம் எழும்பட்டுமே, பெருமழையாய் பெய்யட்டுமே. ஒரு உள்ளங்கை மேகம் எழும்பட்டுமே, பெருமழையாய் பெய்யட்டுமே. மழையாய் பெய்யட்டுமே, நதியாய் பாயட்டுமே. மழையாய் பெய்யட்டுமே, நதியாய் பாயட்டுமே. ஒரு உள்ளங்கை மேகம் எழும்பட்டுமே, பெருமழையாய் பெய்யட்டுமே. ஒரு உள்ளங்கை மேகம் எழும்பட்டுமே, பெருமழையாய் பெய்யட்டுமே. தகர்க்கப்பட்ட பலிபீடங்கள் செப்பனிடப்பட வேண்டுமே. சிதறுண்ட தேவஜனங்கள் ஒன்றாக இணையணுமே. தகர்க்கப்பட்ட பலிபீடங்கள் செப்பனிடப்பட வேண்டுமே. சிதறுண்ட தேவஜனங்கள் ஒன்றாக இணையணுமே. மழையாய் பெய்யட்டுமே, நதியாய் பாயட்டுமே. மழையாய் பெய்யட்டுமே, நதியாய் பாயட்டுமே. ஒரு உள்ளங்கை மேகம் எழும்பட்டுமே. எல்லாரும் உற்சாகமாய் கரங்களை தட்டி எல்லாரும் பாடுவோம். ஒரு உள்ளங்கை மேகம் எழும்பட்டுமே, பெருமழையாய் பெய்யட்டுமே. பரலோகத்தின் அக்கினியை பலிபீடம் காணணுமே. கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன்,
பாயட்டுமே, நதியாய் பாயட்டுமே, ஒரு உள்ளங்கை மேகம் எழும்பட்டுமே, பெருமழையாய் பெய்யட்டுமே, ஒரு உள்ளங்கை மேகம் எழும்பட்டுமே, பெருமழையாய் பெய்யட்டுமே. பெருவெள்ளத்தின் இரைச்சல் சத்தம் காதுகள் கேட்கணுமே, ஆகாவின் ரதத்திற்கு முன் அரை கட்டி ஓடணுமே. பெருவெள்ளத்தின் இரைச்சல் சத்தம் காதுகள் கேட்கணுமே, ஆகாவின் ரதத்திற்கு முன் அரை கட்டி ஓடணுமே. மழையாய் பெய்யட்டுமே, நதியாய் பாயட்டுமே, மழையாய் பெய்யட்டுமே, நதியாய் பாயட்டுமே, ஒரு உள்ளங்கை மேகம் எழும்பட்டுமே, பெருமழையாய் பெய்யட்டுமே, ஒரு உள்ளங்கை மேகம் எழும்பட்டுமே, பெருமழையாய் பெய்யட்டுமே. நதியாய் பாயட்டுமே, நதியாய் பாயட்டுமே, மழையாய் பெய்யட்டுமே, நதியாய் பாயட்டுமே, ஒரு உள்ளங்கை மேகம் எழும்பட்டுமே, பெருமழையாய் பெய்யட்டுமே, ஒரு உள்ளங்கை மேகம் எழும்பட்டுமே, பெருமழையாய் பெய்யட்டுமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தகர்க்கப்பட்ட பலிபீடங்கள் செப்பனிடப்பட வேண்டுமே, சிதறுண்ட தேவ ஜனங்கள் ஒன்றாக இணையணுமே. பரலோகத்தின் அக்கினியை பலிபீடம், இந்த இருதயமாகிய பலிபீடம், உம்முடைய பரலோகத்தின் அக்கினியை இந்த நாளிலே நான் காணணும் ஆண்டவரே. கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன். ஏனென்றால் அன்றைக்கு பாகால் தீர்க்கதரிசிகளுக்கு முன்பதாக நின்று கொண்டு எலியா கர்த்தரை நோக்கி செபித்த பொழுது அங்கே அக்கினி இறங்கி வந்து எல்லாவற்றையும் பட்சித்து போட்டது. ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய வாழ்விலே காணப்படுகிற எல்லா சத்துருவின் கிரியைகள், எல்லா பலவீனங்கள், எல்லா சோர்வின் ஆவிகள், எல்லா விதமான காரியங்களையும் தேவனாகிய கர்த்தர் பரலோகத்தின் அக்கினியை இறக்கி கர்த்தர் இந்த நாளிலே சுட்டெரிக்கும்படியான வல்லமை உள்ளவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. அதே சமயத்திலே நம்முடைய பலிபீடம் அங்கே கர்த்தருடைய அக்கினியினாலே கொழுந்து விட்டு எரிய போகிறது. ஹல்லேலூயா. பெருமழையின் இரைச்சல் சத்தத்தை என் காதுகள் இந்த நாளிலே கேட்கட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, நான் ஏதோ வந்தேன் போனேன் என்பது அல்ல, உம்முடைய பெருமழையின் இரைச்சல் சத்தத்தை என் காதுகள் கேட்கத்தக்கதாக அக்கினியால், பெருமழையின் இரைச்சல் சத்தத்தால் இந்த வேளையிலே என்னை, இந்த இடத்தை நிரப்புவீராக. நாம் எல்லாரும் எழும்பி நின்று விசுவாசத்தோடு கூட ஆண்டவரே, ஒரு உள்ளங்கை மேகம் நிரப்பட்டும் ஆண்டவரே. ஒரு உள்ளங்கை மேகம் அந்த நாளில இறங்கி வந்து என்னை ஆசீர்வதிக்கட்டும் ஆண்டவரே. ஒரு அபிஷேகத்தின் மழையை ஊற்றட்டும் ஆண்டவரே. எல்லாரும் கரங்களை தட்டி ஹல்லேலூயா. ஒருவேளை உங்களுக்கு இது புதிதாக இருக்கும் என்றால் ஒரு முறை பாடின பின்பு நீங்கள் பின்பதாக சேர்ந்து பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தி எல்லாரும் ஆண்டவரே, என்னுடைய உள்ளம் அக்கினியினாலே கொழுந்து விட்டு எரியட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அங்கே சீஷர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது அவர்கள் சொல்லுகிறார்கள், இவைகளை தியானிக்கும் பொழுது நம்முடைய இருதயம் கொழுந்து விட்டு எரியவில்லையா? எத்தனை அன்பான, மேன்மையான, உயர்வான அபிஷேகத்தின் காரியம் பாருங்கள். இந்த நாளிலே நாமும் ஆண்டவரிடத்தில், ஆண்டவரே கர்த்தாவே, உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிற என்னுடைய பலிபீடம் கொழுந்து விட்டு எரியட்டும் ஆண்டவரே. என்னுடைய கர்த்தாவே ஆவி உற்சாகம் அடையட்டும். என்னுடைய ஆத்துமாவிலே கர்த்தர் உம்முடைய அபிஷேகத்தின் பலனால் நிரப்புவீராக என்று சொல்லி எல்லாருமாய் உற்சாகமாய் தேவனை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. ஒரு உள்ளங்கை மேகம் எழும்பட்டுமே, பெருமழையாய் பெய்யட்டுமே. ஒரு உள்ளங்கை மேகம் எழும்பட்டுமே, பெருமழையாய் பெய்யட்டுமே. மழையாய் பெய்யட்டுமே, நதியாய் பாயட்டுமே. மழையாய் பெய்யட்டுமே, நதியாய் பாயட்டுமே. ஒரு உள்ளங்கை மேகம் எழும்பட்டுமே,
எழும்பட்டுமே, பெருமழையாய் பெய்யட்டுமே. ஒரு உள்ளங்கை மேகம் எழும்பட்டுமே, பெருமழையாய் பாயட்டுமே. தகர்க்கப்பட்ட பலிபீடங்கள் செப்பனிடப்பட வேண்டுமே. சிதறுண்ட தேவஜனங்கள் ஒன்றாக இணையணுமே. தகர்க்கப்பட்ட பலிபீடங்கள் செப்பனிடப்பட வேண்டுமே. சிதறுண்ட தேவஜனங்கள் ஒன்றாக இணையணுமே. மழையாய் பெய்யட்டுமே, நதியாய் பாயட்டுமே. மழையாய் பெய்யட்டுமே, நதியாய் பாயட்டுமே. ஒரு உள்ளங்கை மேகம் எழும்பட்டுமே, பெருமழையாய் பெய்யட்டுமே. ஒரு உள்ளங்கை மேகம் எழும்பட்டுமே, பெருமழையாய் பெய்யட்டுமே. பரலோகத்தின் அக்கினியை பலிபீடம் காணணுமே. கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன், ஜாதிகள் முழங்கணுமே. பரலோகத்தின் அக்கினி ஆண்டவரே, அந்த பரலோகத்தின் அக்கினி என் மேல ஊற்றும் ஆண்டவரே. கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன், ஜாதிகள் முழங்கணுமே. மழையாய் பெய்யட்டுமே, நதியாய் பாயட்டுமே. மழையாய் பெய்யட்டுமே, நதியாய் பாயட்டுமே. ஒரு உள்ளங்கை மேகம் எழும்பட்டுமே, பெருமழையாய் பெய்யட்டுமே. ஒரு உள்ளங்கை மேகம் எழும்பட்டுமே, பெருமழையாய் பெய்யட்டுமே. பெருவெள்ளத்தின் இரைச்சல் சத்தம் காதுகள் கேட்கணுமே. ஆகாவின் ரதத்திற்கு முன் அரை கட்டி ஓடணுமே. பெருவெள்ளத்தின் இரைச்சல் சத்தம் காதுகள் கேட்கணுமே. ஆகாவின் ரதத்திற்கு முன் அரை கட்டி ஓடணுமே. மழையாய் பெய்யட்டுமே, நதியாய் பாயட்டுமே. மழையாய் பெய்யட்டுமே, நதியாய் பாயட்டுமே. ஒரு உள்ளங்கை மேகம் எழும்பட்டுமே, பெருமழையாய் பெய்யட்டுமே. ஒரு உள்ளங்கை மேகம் எழும்பட்டுமே, பெருமழையாய் பெய்யட்டுமே. ஒரு உள்ளங்கை மேகம் எழும்பட்டுமே, பெருமழையாய் பெய்யட்டுமே. ஒரு உள்ளங்கை மேகம் எழும்பட்டுமே, உங்க சத்தம் உயரட்டும், உங்க சத்தம் உயர்ந்து எல்லாருமாய். ஒரு உள்ளங்கை மேகம் எழும்பட்டுமே. ஆமாண்டவரே, ஆமாண்டவரே, இந்த இடம் முழுவதும் ஆண்டவரே, இந்த தேவ ஆலயம் முழுவதும் ஆண்டவரே, சுற்று வட்டாரம் முழுவதும் பெருமழையாய் பெய்யட்டும் ஆண்டவரே. அப்ப அந்த பகுதி முழுவதும் பெருமழையாய், பெருமழையாய் கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய அபிஷேகம், கர்த்தருடைய பெருமழை இறங்கட்டும் ஆண்டவரே, இறங்கட்டும் ஆண்டவரே. எல்லா தடைகள் தகர்க்கப்படத்தக்கதாக, எல்லா தடைகள் தகர்க்கப்படத்தக்கதாக ஆவியானவருடைய பெருமழை அப்பா இந்த இடம், இந்த சுற்றுப்பகுதி முழுவதும் இறங்கும்படியாக பெருமழையாய் பெய்யட்டுமே. மழையாய் பெய்யட்டுமே, நதியாய் பாயட்டுமே. மழையாய் பெய்யட்டுமே, பெய்யட்டும் ஆண்டவரே. நதியாய் பாய, நதி எனக்குள்ள இருந்து பாய்வதாக. மழையாய் பெய்யட்டுமே, நதியாய் பாயட்டுமே. மழையாய் பெய்யட்டுமே, நதியாய் பாயட்டுமே. மழையாய் பெய்யட்டுமே, நதியாய் பாயட்டுமே. மழையாய் பெய்யட்டுமே.
மழையாய் மழையாய் அக்கினியாய் தேவ அபிஷேகம் பெய்யட்டும் ஆண்டவரே. இந்த இடம் முழுவதும் ஒவ்வொருவர் மேலும் கர்த்தருடைய அபிஷேகத்தின் வல்லமை, கர்த்தருடைய அபிஷேகத்தின் வல்லமை கர்த்தாவே இந்த நாளிலே அனல் மூட்டத்தக்கதாக, அனல் மூட்டத்தக்கதாக கர்த்தர் நீர் இறங்கி ஒவ்வொருவரையும் அபிஷேகிப்பீராக. ஒவ்வொருவரையும் ஒரு உள்ளங்கை மேகம் எழும்பட்டுமே, பெருமழையாய் பெய்யட்டுமே. ஒரு உள்ளங்கை மேகம் எழும்பட்டுமே, பெருமழையாய் பெய்யட்டுமே. ஷபா ரபா லபா எல்லாரும் வாய்களை திறந்து ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. அந்த அக்கினி ஆண்டவரே என்னை இந்த நாளிலே அனல் மூட்டி எழுப்பி விடட்டும் ஆண்டவரே. அந்த பரலோகத்தின் அக்கினி இந்த நாளிலே என்னை அனல் மூட்டி எழுப்பி விடட்டும். ஹல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி எல்லாரும் ஹல்லேலூயா. ரீபா ஷகரதனல ரபௌதி அந்தரபலபா ருக்கமா கரதி ஆத்தரல ரபௌதி அந்தரபலபா. ஆவியானவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். சேனைகளின் கர்த்தாவே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எல்லா தகர்க்கப்பட்ட பலிபீடங்கள் செப்பனிடப்படத்தக்கதாக ஆவியானவரே நீர் இந்த நாளிலே இறங்கி ஒவ்வொருவரையும் அபிஷேகிப்பீராக, ஒவ்வொருவரையும் அபிஷேகிப்பீராக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வறண்ட நிலத்தின் மேல் தண்ணீர்களை ஊற்றுகிற தேவனாகிய கர்த்தர் இந்த நாளிலே ஒவ்வொரு இருதயத்தையும் உம்முடைய அபிஷேகத்தினால நிரப்பும்படியாக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவரே ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூக்குரலிட்ட பொழுது, கர்த்தரை நோக்கி சத்தமிட்ட பொழுது தேவனாகிய கர்த்தர் அவர்களை விடுவிக்கும்படியாக எகிப்தை விட்டு வெளியே கொண்டு வந்தார். அவர்கள் எகிப்தை விட்டு வெளியே வந்து இனி நம்முடைய வாழ்விலே எல்லாமே சுகம்தான், இனி எல்லாமே நமக்கு அனுகூலமான காரியம் என்று நினைத்து கொண்டு இருக்கிற பொழுதுதான் அவர்களுக்கு முன்பதாக செங்கடல் காணப்படுகிறது. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவரை பார்த்து கேட்கிறார்கள், ஆண்டவரே பாதையே தெரியவில்லை ஆண்டவரே, நான் எந்த பாதையிலே நான் நடந்து போவது, வழியே எனக்கு தெரியவில்லை ஆண்டவரே. சில நேரங்களிலே நாமும் அவிதமான ஒரு சூழ்நிலைமைக்குள்ளாக தள்ளப்பட்டவர்களாய் காணப்படுகிறோம். ஆண்டவரே பாதை அறியாமல் நான் போய் கொண்டிருக்கிறேன் ஆண்டவரே. ஆனால் வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன் என்று சொல்லுகிறார். வனாந்தரத்திலே கூட கர்த்தர் நமக்கென்று வழியை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். சில நேரத்தில் பாதை தெரியவில்லை ஆண்டவரே, கண்கள் குருடாக்கப்பட்டது போல இருக்கிறது. ஆனால் கர்த்தரை நம்புகிற ஒரு ஜனமும் ஒரு நாள் வெட்கப்பட்டு போவதே கிடையாது. கர்த்தர் அவர்களை வழி நடத்த வல்லமை உள்ளவராயிருக்கிறார். ஆகவேதான் அவர் சொல்லுகிறார், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். நீ நடக்க வேண்டிய வழியை. சில நேரங்களிலே சமுத்திரத்தை கூட கர்த்தர் பிளந்து நமக்கென்று பாதையை உண்டாக்குவார். யோர்தானை கூட அப்படியே நிற்க செய்து கர்த்தர் பாதையை உண்டாக்குவார். எரிகோ போன்ற தடைகள் இருந்தாலும் அதைகளையும் தகர்த்து போட்டு கர்த்தர் பாதைகளை உண்டாக்குவார். வனாந்தரத்திலே வழி, சமுத்திரத்திலே பாதை. ஆண்டவரே நான் உம்மைதான் நம்பி இருக்கிறேன் ஆண்டவரே, நான் உம்மைதான் நம்பி இருக்கிறேன். நான் வெட்கப்பட்டு போவதில்லை ஆண்டவரே, நான் வெட்கப்பட்டு போவதில்லை ஆண்டவரே. எந்த இடத்திலே நான் அவமானப்படுத்தப்பட்டேனோ, எந்த இடத்திலே தலை குனிவை சந்தித்தேனோ, அதே இடத்திலே கர்த்தர் என்னை தலை நிமிர்ந்து உயர்த்த வல்லமை உள்ளவராயிருக்கிறீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. காலடி தெரியாமல் போனாலும் கர்த்தர் என் முன்னே உண்டு. காலடி
காணாமல் போனாலும் கர்த்தர் என் முன்னே உண்டு. சமுத்திரம் ஒதுக்கி வழி காட்டுவார், நம்பி நான் முன் செல்லுவேன். சமுத்திரம் ஒதுக்கி வழி காட்டுவார், நம்பி நான் முன் செல்லுவேன். இயேசுவை நம்புவேன், நாளெல்லாம் நான் பின்பற்றுவேன். என்னை அவரிடம் ஒப்படைத்தேன், வெட்கப்பட்டு போக மாட்டேன். இயேசுவை நம்புவேன், நாளெல்லாம் நான் பின்பற்றுவேன். என்னை அவரிடம் ஒப்படைத்தேன், வெட்கப்பட்டு போக மாட்டேன். வனாந்திரமே வாழ்க்கை ஆனாலும் கர்த்தரின் பக்கம் உண்டு. வனாந்திரமே வாழ்க்கை ஆனாலும் கர்த்தரின் பக்கம் உண்டு. வேண்டியதை அவர் பார்த்து கொள்வார், நம்பி நான் முன் செல்லுவேன். வேண்டியதை அவர் பார்த்து கொள்வார், நம்பி நான் முன் செல்லுவேன். இயேசுவை நம்புவேன், நாளெல்லாம் நான் பின்பற்றுவேன். என்னை அவரிடம் ஒப்படைத்தேன், வெட்கப்பட்டு போக மாட்டேன். இயேசுவை நம்புவேன், நாளெல்லாம் நான் பின்பற்றுவேன். என்னை அவரிடம் ஒப்படைத்தேன், வெட்கப்பட்டு போக மாட்டேன். இங்கே நான் பரதேசியானாலும் அங்கே ஓர் இடம் உண்டு. இங்கே நான் பரதேசி ஆனாலும் அங்கே ஒரு இடம் உண்டு. ஆயத்தமாக்கி அழைத்து செல்வார், நம்பி நான் காத்திருப்பேன். ஆயத்தமாக்கி அழைத்து செல்வார், நம்பி நான் காத்திருப்பேன். இயேசுவை நம்புவேன், நாளெல்லாம் நான் பின்பற்றுவேன். என்னை அவரிடம் ஒப்படைத்தேன், வெட்கப்பட்டு போக மாட்டேன். இயேசுவை நம்புவேன், நாளெல்லாம் நான் பின்பற்றுவேன். என்னை அவரிடம் ஒப்படைத்தேன், வெட்கப்பட்டு போக மாட்டேன். இந்த புதிய மாதத்துல முதல் வாரத்துல கர்த்தருடைய சமூகத்துல வந்திருக்கிற நான், ஆண்டவரே நான் உம்மை மாத்திரம் நம்புவேன். ஆண்டவரே ஒருபோது வெட்கப்பட்டு நான் போக மாட்டேன். வனாந்திரமே ஆனாலும் கர்த்தர் என் முன்னே உண்டு. ஆண்டவரே எல்லாவற்றையும் நீர் பார்த்து கொள்ள வல்லமை உள்ளவர். ஆகவே நான் உம்மை மாத்திரம் நம்புவேன். ஆண்டவரே ஒரு விசையா எல்லாருமாய் உணர்ந்தவர்களாக, நம்மை முழுவதுமாய் கர்த்தருடைய கரத்தில் அர்ப்பணித்தவர்களாக, ஹல்லேலூயா. இயேசுவை நம்புவேன், நாளெல்லாம் நான் பின்பற்றுவேன்.
என்னை அவரிடம் ஒப்படைத்தேன். வெட்கப்பட்டு போக மாட்டேன். இயேசுவை நம்புவேன். நாளெல்லாம் நான் பின்பற்றுவேன். என்னை அவரிடம் ஒப்படைத்தேன். வெட்கப்பட்டு போக மாட்டேன். என்னை அவரிடம் ஒப்படைத்தேன். வெட்கப்பட்டு போக மாட்டேன். வனாந்திரத்திலும் எங்களுக்காக வழியை ஆயத்தம் பண்ணுகிற தேவனே, எங்களுடைய எல்லா காரியங்களையும் உம்முடைய சமூகத்திலே உம்முடைய கரத்திலே நாங்கள் ஒப்படைக்கிறோம். தகப்பனே, இதுவரைக்கும் நடத்தின எங்கள் தேவனாகிய கர்த்தர் வருகிற காலம் முழுவதும் நீர் எங்களை நடத்துவீராக என்று சொல்லி, தகப்பனே, எங்களுடைய துதி ஸ்தோத்திரங்கள், எங்களுடைய ஆராதனை, எங்களுடைய பலிகள் அனைத்தையும் ஒருவருக்கே நாங்கள் ஏறெடுக்கிறோம். நீரே வழி நடத்தும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.